Hi, hello, welcome to Talk and Mock. This is Google Raj. Talk and Mock நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா Talk and Mock சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and then bell button அமுக்கிடுங்க. Unacademy, India's largest online learning platform for any competitive exam. Unacademyல பிளஸ் எடுக்கிறது மூலமா நீங்க வந்து இந்தியாவுடைய டாப் எஜுகேட்டர்ஸ் உடைய செஷன்ஸ் நீங்க லைவ்ல கோர்சஸ் வந்து நீங்க வாட்ச் பண்ண முடியும். ஃப்ரீ செஷன்ஸ் நீங்க பார்க்கலாம், ஸ்பெஷல் செஷன் நீங்க பார்க்கலாம். ஜஸ்ட் Unacademy ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெஷல் செஷனை ஃப்ரீயா வந்து பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். அப்படி பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது மூலமா ஒன் பிளான் கம்ஸ் அண்டர் ஆல் எஜுகேட்டர்ஸ். ஸோ ஒரு பிளான் தான் எல்லாருடைய வீடியோஸையும் உங்களால பார்க்க முடியும். பிரியா மேம், நரேஷ் சார், அண்ட் தென் வந்து சதீஷ் சாருடைய வீடியோ, நெக்ஸ்ட் வந்து இப்போ ராஜ்குமார் சார் போட்டுட்டு இருக்காரு அவருடைய வீடியோஸ். ஸோ எல்லாருமே உங்களால பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்க நரேஷ் சாரையோ அல்லது வந்து ராஜ்குமார் சாரையோ சதீஷ் சாரையோ வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. பிரியா மேம் கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு 10% வந்து டாக் அண்ட் மார்க்ன்ற கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% வந்து கிடைக்கும். அந்த கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா SBI POல லாஸ்ட் இயர் கேட்டிருந்த ஒரு ப்ரிலிம்ஸ் DA கொஸ்டின். So questionல வந்து the study the bar graph carefully and answer the question. Bar graph showed below the number of packet of flour sold by 5 stores and 2 types multigrain ஒன்னு whole wheat ஒன்னு. அத ரெண்டு டைப் இருக்கு. multigrain ஒன்னு whole wheat ஒன்னு சொல்லிட்டு multigrain வந்து blue color and then whole wheat வந்து red color. The total number of packets sold by the store C is approximately what percentage more or less than the number of packets sold by store E அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் அப்படின்றது ரெண்டு இடத்துலயும் நம்ம சொல்லிட்டாங்க. அப்படின்றப்ப ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சி ஸோ விச் இஸ் இப்போ எனக்கு ஒரு கேப் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 60ல இருந்து எவ்வளோ கேப் இருக்கு? 1 2 3 4 5. அப்போ 5 இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பார்ட் நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, 20/5 4 வரும். அப்போ இங்க 64 68 72 இது 72. ஸோ இது வந்து 80. டோட்டல் வந்து 152. யாரு அப்படின்னா சி. நெக்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா ஈன்றது இங்க நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? 84 இருக்கு. ஸோ இங்க நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா சேம் 72 இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 156. அப்போ எவ்வளவு எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா 4 எனக்கு சியை தான் கேட்குறாங்க. சி வந்து ஈயை விட எவ்வளவு அதிகமா அல்லது கம்மியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு 156 விட 4 கம்மியா இருக்கு. 4 டிவைடட் பை நமக்கு எவ்வளவு போட்டுறணும் அப்படின்னா 156 போடுறீங்க. ஏன்னா அவங்க கம்பேர் பண்றது யார் கூட கம்பேர் பண்ணிருக்காங்க? தன்னுக்கு அப்புறம் என்ன வருதோ அந்த வார்த்தையை தான் நம்ம கீழே போடணும். ஸோ இப்போ 1 டிவைட் பை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் அண்ட் தென் 9 டைம்ஸ். 1 டிவைட் பை 39 அப்படின்னா 1/40 அப்படின்னா 2.5 வரும். ஓகேங்களா? 1/40 அப்படின்றது ஏன்னா 100ல வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 2.5 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்றதுனால 3% அப்படின்றத ஆன்சராக எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 1/40 அப்படின்றது 2.5 வரும். 39 அப்படின்றப்போ 2.6 2.7 வரும். அதை சால்வ் பண்ண தேவையில்ல. அப்படி நீங்க பார்த்த உடனே 3% நம்மளுடைய ஆன்சராக வந்து எடுத்து. What is the ratio of the number of packets sold by the multigrain A and D together? So multigrain எடுத்துட்டீங்கன்னா blue color 84 88 92 92 இருக்கு. D ல எடுத்துட்டீங்க அப்படின்னா சென்டர்ல இருக்கு பாருங்க 56 54 இது 146 ரேஷியோ. ஸோ இங்க நெக்ஸ்ட் வந்து ஹோல் வீட் A and E. ஸோ ஹோல் வீட் இங்க எடுத்துட்டீங்கன்னா 44, ஈல எடுத்துட்டீங்க அப்படின்னா 60 72. ஓகே, அப்போ 116. 2ல கேன்சல் பண்ணீங்கன்னா 73:58. 73:58 ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் தேவையில்ல. ஓகே, 73:58 ஆப்ஷன் பி அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். Multigrain packets sold by A and B together. Multigrain A and B. So B வந்து 64, A வந்து நம்மளுக்கு 92 போட்டோம். So 156 is what percent more or less than the whole wheat packet sold by C and D together? C and D whole wheat 80. So இங்க ஒரு 40. So 80 40 120. So எவ்வளவு percentage அதிகமா அல்லது கம்மியா இருக்கு? So 36 divided by 120. 4ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 9 டைம்ஸ் 4ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 30. அகைன் மறுபடியும் 3ல கேன்சல் பண்ணீங்கன்னா 3/10. ஸோ 3/10 அப்படின்றது 30%. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போதே நம்ம என்ன பண்ணிடுவோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கா, ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கா, ஜஸ்ட் ஒன்ஸ் வாசிச்சு பாருங்க. ஏன்னா அங்க டைமிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒரு கொஸ்டின்ல அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட முடியாது. ஒரு சில கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும், பட் சால்வ் பண்றது போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளோ டைம் எடுக்காது, அதை அட்டன் பண்ணிடலாம். பட் படிச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் ஆவரேஜ் எடுக்கணும், அதுக்கு பண்ணணும், இதை பண்ணணும், 2-3 விஷயம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா 5 கொஸ்டின்ஸ்ல 5மே நம்ம போடணும் அப்படின்றது வந்து எக்ஸாம்ல வந்து நினைக்காதீங்க. ஓகே எனக்கு டைம் இருக்கு, ஈஸியா இருக்கு அப்படின்றப்போ கண்டிப்பா பண்ணிடலாம். எனக்கு டைம் இல்லை அப்படின்றப்போ நீங்க 4 மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கூட போதும். ஓகேங்களா? ஏன்னா 2 DA அல்லது 3 DA நம்மளுக்கு வரும். ஓகே, ஒரு DAல எனக்கு டஃபா இருக்கு ஒரு கொஸ்டின், ஓகே எலிமினேட் பண்ணிட்டு அடுத்து போயிடலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். அந்த டஃபான கொஸ்டின்ல உட்காந்துட்டு இருந்து ரொம்ப டைம் அதிகமா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இஃப் another store F sold number of multigrain, புதுசா ஒரு F னு ஒன்னு வருது, number of multigrain packets which is average number of multigrain packets store CDE multigrainல அதுக்கான ஆவரேஜ் தான் வந்து அந்த F க்கு வந்து ஈக்குவேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ CDE னா இங்க வந்து 72, D எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க வந்து 54 இப்பதான் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 84. ஓகேங்களா? அப்ப 84 அப்படின்றப்போ நம்மளுக்கு ஆட் பண்ணிக்கோங்க 72 156. so 156 160 210 by 3 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70 கிடைக்கும். 70ன்றது ஆவரேஜ். அப்ப 70 தான் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மல்டிகிரெயின் F ல சொல்லிருக்காங்க. and the number of whole wheat packets is the average number of whole wheat packets stored by A and E. ஓகேங்களா? இதுல A க்கும் E க்கும் ஆவரேஜ் A, இது வந்து E ல எடுத்துட்டீங்க அப்படின்னா 72. 72க்கும் 44க்கும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 116 divided by 2ன்றப்ப 58. ஓகேங்களா? இது வந்து 58. if B sold each packet at 240 and F sold each packet at 20% more than that of B. ஓகேங்களா? 20% more than that of B னா B எவ்வளவுக்கு விக்கிறானோ அதை விட 20% வந்து எக்ஸ்ட்ரா விக்கிறான். யாரு அப்படின்னா F. அப்ப இதுல 20% 48, அப்ப 288ன்ற வேல்யூ வரும். ஓகேங்களா? ஏன்னா 10% 24, 20% 48, அப்ப 288 இன்ட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா டோட்டலா வந்து F ல எவ்வளவு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? 288 இன்ட்டு இப்ப நீங்க கால்குலேட் பண்ணுது. ஓகேங்களா? இங்க ஒரு 58, இங்க ஒரு 70, அப்ப 128. ஓகேங்களா? 188 so 128 288 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 128 288. சோ கண்டிப்பா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் கிடையாது. ஆனா டைம் இழுக்கக்கூடிய கொஸ்டின். டைம் தான் நம்மளுக்கு அங்க முக்கியம் இல்லையா? சோ அப்ப இந்த மாதிரி ஒரு சம் நம்ம பாக்குறோம், கால்குலேட் பண்ற மாதிரி அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சம் நீங்க சால்வ் பண்றதுக்கு ஒரு 1.5 minutes இருந்து 2 minutes வரைக்கும் உங்களுக்கு ஆகலாம். ஓகேங்களா? சம் சால்வ் பண்றதுக்கு. சோ ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நான் கால்குலேட்டிவ் ஃபாஸ்டா பண்ணுவேன், ஒரு 1 minute குள்ள போட்டுற முடியும் அப்படின்னா இது டச் பண்ணலாம். 64 6 2 8 சார். சோ 64 அப்படின்றப்போ லாஸ்ட் நம்பர் 4ல ஒன்னு தான் இருக்கு, பட் none of this இருக்கு. அதனால நீங்க வந்து none of this இருக்கறனால சால்வ் பண்ணிடுங்க ஃபுல்லா. 6 இங்க வந்து 16 64 70 80 86 க்கு 6 ரிமைண்டர் 8. சோ 8 16 இங்க ஒரு 16 2 டைம்ஸ், இங்க ஒரு 2 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் ஆச்சு. எல்லாமே 8 5 டைம்ஸ் ஆச்சு. இங்க ஒரு டைம் 6 டைம்ஸ். 8 6 are 48, ரிமைண்டர் 4. இங்க ஒரு 8, இங்க ஒரு 3 டைம். ஓகேங்களா? அப்ப 24 24 28க்கு 8 4 சாரி 8 இங்க 2 2s are 4. அப்ப 8 plus 4 12 16 16க்கு 6 ரிமைண்டர் 1. சோ 2 2 plus 1 3 3 6 8 4 6 அப்படின்றது ஆன்சரா வந்து கிடைக்குது. ஆப்ஷன் 4. ஓகேங்களா? கண்டிப்பா ஈஸி ஒன், பட் கால்குலேட்டிவ் ஒன்னா இருக்கு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 क्वेश्चनல ஒரு क्वेश्चन இந்த மாதிரி கேட்பாங்க, அதை நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் between total number of multigrain packets sold by all the stores together and the total number of whole wheat packets sold by all the stores together. சோ இத வந்து எழுதி கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்றது பாருங்க. சோ இங்க வந்து 92, இங்க வந்து 44 64 88, இங்க வந்து 72 80 54 முன்னாடி தான் போட்டோம். சோ இங்க 40, சோ இங்க வந்து 84 72. சோ இப்ப இந்த என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த 92க்கும் 88க்கும் கேன்சல் பண்ணீங்கன்னா 4 ரிமைனிங் இருக்கு. இந்த 80க்கும் 84க்கும் கேன்சல் பண்ணீங்கன்னா இன்னொரு 4 ரிமைனிங் இருக்கு. அதாவது ப்ளூ கலர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ப்ளூ கலர் பெருசா இருக்கும்போது இது ரெண்டுத்துக்கும்
4 ப்ளூ இருக்கு, இங்க கேன்சல் பண்ணும்போது ஒரு 4 ப்ளூ வருது, அப்ப 8 ப்ளூ ஆயிடுச்சு. இந்த 72 இந்த 72 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 20, ஆல்ரெடி ஒரு 8 ப்ளூ இருக்கு, இங்க ஒரு 20, 28 ஆச்சு. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 14. ஸோ 14, 28 பிளஸ் 14 வந்து 42 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேபி நம்மளுக்கு டிஜிட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த யூனிட் டிஜிட் மட்டும் ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். 92 பிளஸ் 64 பிளஸ் 72 பிளஸ் 54 பிளஸ் 84, அதே மாதிரி நெக்ஸ்ட் 44 பிளஸ் 88 பிளஸ் 80 பிளஸ் 40 பிளஸ் 72. 4 plus 2 6, 6 8, 8 plus 4 12, 2 ஆயிடுச்சு. 2 plus 4 6, last digit 6, 12, 12 plus 2 14, 14 4. So 6 minus 4, last number 2 தான் நம்மளுக்கு வரும். ஸோ டிஃபரன்ஸ். பட் இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பார்த்த உடனே நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும், ஓகே ரெட் கலரை விட ப்ளூ கலர் தான் நம்மளுக்கு பெருசா இருக்கு. ஏன்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு, இங்க பாத்தீங்க அப்படின்னா டிராஸ்டிக்கா வேரியேஷன்ஸ் இருக்கு. அப்ப கண்டிப்பா ப்ளூ கலர் தான் அதிகமா வரும். அப்ப இந்த நம்பர்ல இருந்து இதை நீங்க சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2ன்றத ஆன்சர் கிடைக்கும். எஸ் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் தி செஷன். அடுத்த வீடியோ வந்து உடனே வரும்.